السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இங்கே குழுமிருக்கக்கூடிய கிண்டர் கார்டன் குழந்தைகளுடைய பெற்றோர்களே, சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பிப்பதாக நாங்கள் இன்விடேஷன் கொடுத்திருந்தோம். 9:30 மணிக்கு ஒரு 3 பேரும் தான் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் ஷெடியூல் டைம்ல கரெக்டாக வந்தீங்கன்னா நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அது சிறப்பாக குறித்த டயத்தில் முடிவதற்கு வசதியாக இருக்கு. என்னதான் நீங்க இன்விடேஷன் அனுப்பினாலும் நாங்க இப்படிதான் வருவோம்னா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு லாஸ், டைம் லாஸ், எல்லாருக்குமே லாஸ் தான். அதனால இனிமே உள்ள காலங்கள்ல ஒரு பெரிய பொக்கிஷமே நேரம் தான். சம்பாத்தியம், பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கடைபிடிங்க. இப்போ நமக்கு முன்னாடி லீட் கோஆர்டினேட்டரா முன்னாடி அமர்ந்திருந்து அகாடமிக் கோஆர்டினேட்டரா மிஸ்ஸஸ் பணிமலர் அவர்கள் மிகுந்த சிறப்பை எடுத்து இங்கே நமக்காக வந்து லீட் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் உங்களிடத்தில் பகிர்ந்திருப்பார்கள். நாம லீட் ஏன் போட்டோம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத கடந்த காலங்களில் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா இப்பவும் சொல்றோம். நமக்கும் லீடிங் உள்ள பார்ட்னர்ஷிப் என்னன்னா ஒரு கரிக்குலம் சப்ளையர். நமக்கு எதெல்லாம் லேக் ஆச்சோ அதை முழுவதுமாக லீட் பாடத்திட்டம் நமக்கு என்ன செஞ்சுச்சு, பூர்த்தி செஞ்சு தந்துச்சு. அதன் அடிப்படையில் கேஜிக்கு ஃபுல் ப்ரோக்ராம் கடந்த வருஷத்துக்கு 3 வருஷத்துல இருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப சிறப்பா அது நடைபெற்று போயிட்டு இருக்கு. மாணவனுடைய ஸ்கில் திறன்களை பேரண்ட்ஸ் நீங்க விட்னஸ் பண்ணிருப்பீங்க. நார்மல் தான் கன்வென்ஷனல் ஸ்கூல்ஸ்ல ரைட்டிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் இந்த கரிக்குலம்ல அது இருக்காது. ஏன்னா ரோட் லேர்னிங்ல தான் முதல்ல பசங்களை ஆர்வப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ உள்ள ரிசர்ச் தியரிஸ் நிறைய இருக்கு. மேடம் முன்னாடி அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப சின்ன பையன், அவருடைய எஜுகேஷனுக்கு இன்ஷா அல்லாஹ். இங்கே சிறப்பு விருந்தினராக நம்மிடத்தில் வீற்றிருப்பவர் டாக்டர் ஜனனி எம்டி செக்ரட்டரி. அவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும், அமிர்தா இன்ஸ்டிடியூட், பிரஸ்டீஜியஸ் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொச்சியில அவங்க எம்டி முடிச்சிருக்கிறாங்க சைக்காட்ரி துறையில. Then she completed her specialization in child psychiatry from Pathways Institute சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சமூக நலன் கருதி இந்த முன்னேற்றத்துக்காக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட் Pathways Institute. அங்கதான் சைல்ட் சைக்காட்ரி முடிச்சிருக்காங்க. கரண்டா கன்சல்டன்ட் சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் அட் கிருஷ்ணா சைல்ட் கைடன்ஸ் சென்டர், கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ். கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ்ல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஒரு வழிகாட்டுதல் மையமாகவே என்ன செஞ்சிருக்காங்க, தனி பிரிவா வச்சு அதுக்கு ஒரு தனி பிளாக்கே ஒதுக்கி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பண்ணிருக்காங்க. நமக்குலாம் தெரியும், சற்றக்குறைய 50 ஆண்டுகளாக இந்த திருநெல்வேலி மாநகரத்திற்கு புலமையான டாக்டர் ராஜு குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர், அவங்களுடைய மருமகன் தான் இவங்க அடுத்த ஸ்டெப்பா அந்த குழந்தைகளுடைய அறிவுத்திறன்ல குறைபாடா இருக்கிறது, ஆட்டிசம் சைல்டு, இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்களோ யுகமாக நிறைய ஒரு இப்பதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பூமர் அங்கிள் காலம், அப்புறம் ஜென் ஆல்பா பீட்டா, ஜென் செட் தான் தனி, பீட்டா வந்துச்சு, ஆல்பா போயிட்டு அந்த அளவுக்கு நம்ம இது நமக்கு நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அதை பிடிச்சு பார்க்க தெரியாது. எப்ப தெரியும்னா நம்ம பையன் நம்மளே கேட்காம நிறைய விஷயங்களை வித்தியாசமா பண்ணும் பொழுதுதான் இது என்ன இப்படி பண்றான் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் இல்லையா? அதான் ஜெனரேஷனல் சேஞ்ச். நம்முடைய மாணவர்கள் இப்ப இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு நம்ம பார்க்க நிறைய சேஞ்சஸ் வந்து அதுவும் ஜெனரேஷனல் சேஞ்ச்.
நாங்கெல்லாம் இருக்கும்போது இப்படி இருந்தோம், இவங்களுக்குலாம் அப்படி தெரியல, நம்ம வாழ்ந்த காலம் இவங்க வாழ்ந்த காலம் இது. அப்ப இப்போ இந்த யுகத்துல இந்த ஜெனரேஷன்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சவால்களாக என்னவா இருக்கு அப்படிங்கறத சீரியஸ் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டே இருக்காங்க. முன்பு காலத்துல கிராமத்துல இருந்த மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நியூயார்க்ல ஒரு சிட்டில உள்ள மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ரெண்டுக்கும் மலைக்கும் மடுக்குள்ள வித்தியாசமா இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சமரீதியாக இருவருமே என்ன செய்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா குளோபலைசேஷன், இன்ஃபர்மேஷனுடைய அதிகப்படியான ஸ்ப்ரெடிங் டெக்னாலஜில இப்ப எல்லாருமே உள்ளங்கையில எடுத்துவே பார்க்கிறது. அடுத்து நமக்குலாம் பெரிய சோதனை அமையிருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் குறித்து நம்ம குழந்தையா நம்ம பார்க்கணும்ல. அது குறித்து தான் நிறைய ரிசர்ச் இருக்கு. அவங்க ஸ்பீச் கொடுத்து முடிச்ச உடனே அவங்க நம்ம ஒரு 10 minutes பேரண்ட்ஸ் போய் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கு. அதையும் நீங்க கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். டாக்டர் ஜனனி இஸ் தி ஒன்லி பிராக்டிசிங் சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் இன் திருநெல்வேலி. ஒட்டுமொத்த திருநெல்வேலியிலேயே ஒரே சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் யாருன்னா அவங்க மட்டும்தான். அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. She is extensively involved in comprehensive treatment of all child development disorders like autism, mental retardation, ADHD, SLD, behavioral addiction and many. Inshallah, alhamdulillah, it is a great privilege to host Dr. Janani to her deliberation in Time School. Alhamdulillah. தற்பொழுது நம்ம மேடம் அவர்கள் அழைக்கிறோம்.